ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கிராம் அளவில் பார்த்திங்கன்னா இது 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆனியனை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடா சுடும்போது எல்லாமே ஈவனாக வெந்து வரும். அதனால தான் இப்போ தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது பக்கோடாக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரினா க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகத்தை கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் தனியாவையும் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கடலை மாவெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஆனியன் நல்லா கோட் ஆகும். வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடலை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சேர்த்துட்டு இது நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இது நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் பக்கோடா கிறிஸ்பியாக வராது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பக்கோடா. இப்போது எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பக்கோடாவை உதிரி உதிரியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுவே நிறைய செய்யணுன்னா பேட்ச் வைஸாக பிரித்து செய்யுங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அப்போ உங்களுக்கு அந்த உள்ள சாஃப்ட்னஸ் கொடுத்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் பக்கோடா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். கடலை மாவை விட ஆனியன் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு கை நிறைய கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டீ போகிற நேரத்தில் பக்கோடாவை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மெஷர்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தேங்க்யூ.